Hello friends, இன்னைக்கு symmetry பத்தியும் rotational symmetry பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணாதவங்க மறக்காம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ இங்க ஒரு plane surface நாலா டிவைட் பண்ணிருக்கேன். இது வந்து 0 டிகிரி, அப்புறம் இங்க இப்படியே ரொட்டேட் பண்ணா 90, 90க்கு அப்புறம் 180, 180ல இருந்து 270, அதுக்கப்புறம் திருப்பி 360. ஸோ இது ஒரு என்டையர் ரொட்டேஷன்னு சொல்லுவோம். இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி எல்லாத்தையும் நம்ம டேர்ன் பண்ணும்போது அது வந்து ஒவ்வொரு சைடு மாறிட்டே வரும். அந்த இமேஜ் வந்து ஒவ்வொரு தடையும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வேற மாதிரி தெரியும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நான் இங்கே ஒரு சர்க்கிளை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்குது. இது இப்போ இதோட தலை இந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதை நான் குவார்ட்டர் டர்ன் 90 டிகிரி டேர்ன் பண்ண போகிறேன். அப்போ அதோட தலை எப்படி ஃபேஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த குவார்ட்டர் டேர்ன் பண்ணும்போது தலை வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுது. இதுவே இதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு குவார்ட்டர் டர்ன், அதாவது இது ஒரு 1/4 டர்ன், இது ஒரு குவார்ட்டர் டர்ன், இது கூட இன்னொரு குவார்ட்டர் டர்ன்னா மொத்தம் எவ்வளோ 1/2 டர்ன், 1/4 + 1/4 வந்து ஹாஃப் டர்ன் ஆயிரும். ஸோ வந்து இங்கேருந்து இது ஹாஃப் டர்ன், இங்கேருந்து ஹாஃப் டர்ன் பண்ண போகிறேன். அப்படின்னா 0லேருந்து ஹாஃப் டர்ன்னா 180 டிகிரி இங்கே வந்துடுது. இங்கே வந்து தலை கீழே இருக்குது, தலை மேலே இருந்தது, இப்போ தலை கீழே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு குவார்ட்டர் டர்ன் பண்ண போகிறேன். இது வந்து 3/4 டர்ன், இதுக்கு பேர் 3/4 டர்ன். 3/4 டர்ன் பண்ணால் 270 டிகிரி இங்கே வருது. ஸோ இந்த தலை இந்த பக்கம் பார்த்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஒன் ரொட்டேஷன் பண்ணால் தலை திருப்பியும் மேலே வந்துடுது. 360 டிகிரினா தலை திருப்பி மேலே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷன். ஸோ இந்த 0 டிகிரிலேருந்து 1/4 வர்றது வந்து 1/4 டர்ன் வர்றது வந்து குவார்ட்டர் டர்ன் 90 டிகிரிக்கு வருது. அதுக்கு அடுத்து இன்னொரு 0லேருந்து ஹாஃப் டர்ன்னா 0லேருந்து ஹாஃப் டர்ன் இப்படியே தலைகீழ வரணும். இது வந்து 180 டிகிரி திரும்புறது வந்து ஹாஃப் டர்ன். அப்புறம் ஃபுல்லாக டர்ன் பண்ணுறதுன்னா திருப்பியும் இங்கே வர்றது. ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷன். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். இதில் 15ன்ற நம்பர் இங்கே இருக்குது. இதை வந்து நம்ம திருப்பி பார்க்கலாம். இதை வந்து ஒரு குவார்ட்டர் டர்ன் திருப்புறோம். குவார்ட்டர் டர்ன் திருப்பினா 50 இந்த சைடு வந்துடுது. அடுத்து இன்னொரு ஒரு குவார்ட்டர் டர்ன், அதாவது மொத்தமாக 0லேருந்து ஹாஃப் டர்ன் இங்கேருந்து இங்கே வரப்போகுது. இப்படி திருப்பினோன்னா 50 வந்து தலைகீழ இங்கே வந்துடுது. அடுத்தது இன்னொருக்கா ஒரு குவார்ட்டர் டர்ன் திருப்பினோன்னா 50 இந்த சைடு போயிடுது. அடுத்தது திருப்பினோன்னா 50 ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷன். 1/3 ரொட்டேஷன் பற்றி பார்க்கலாம். இதான் சென்டர் பாயிண்ட்டு. இதை சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தான் இப்போ 1/3 ரொட்டேட் பண்ண போகுது. ஸோ நான் இந்த ஏரியாவை 3ஆக பிரிச்சிருக்கேன். முதல் 4ஆக பிரித்து 1/4 ரொட்டேஷன் பார்த்தோம். இப்போ 3ஆக பிரிச்சிருக்கேன். 3ஆக பிரித்து நம்ம 1/3 ரொட்டேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து 0 டிகிரி ஆர் 360 டிகிரின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1/3 ரொட்டேட் பண்ணணும்னா என்னது 120 டிகிரி திருப்பணும்னு அர்த்தம். 120 டிகிரி திருப்பினா இங்கே வரும். அதுக்கடுத்து இன்னொரு 1/3 திருப்பினோன்னா இங்கே போகும். ஸோ அதாவது இது என்னென்னா 2/3 ஆஃப் டர்ன், 1/3 + 1/3னா 2/3 ரொட்டேஷன். அதுக்கு அடுத்தது இன்னொரு ரொட்டேஷன் பண்ணோன்னா 360 டிகிரிக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து 1/3 ரொட்டேஷன், 1/3 ரொட்டேஷன், 2/3 ரொட்டேஷன் அண்ட் இது வந்து ஃபுல் கம்ப்ளீட் 360 டிகிரி ரொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேர்க்ரோ எடுத்துக்கிறோம். ஸோ இதோட தலை எப்படி இருக்குது, இதான் 0ல் இருக்குது. ஸோ 1/3 மூவ் பண்ண போகிறோம். 1/3 மூவ் பண்ணால் என்ன ஆகும், 1/3 மூவ் பண்ணால் இப்படி இந்த மாதிரி பொசிஷனுக்கு வரும். ஸோ அடுத்தது 2/3 மூவ் பண்ணால் இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம 360 டிகிரி டர்ன் பண்ணால் திருப்பியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ரொட்டேஷன், 1/3 ரொட்டேஷன். நெக்ஸ்ட் இங்கே நான் 3 ஆல்ஃபபெட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆல்ஃபபெட்ஸை ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். எது குவார்ட்டர் டர்ன் ஹாஃப் டர்னில் வந்து சேமாக இருக்குன்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ஒரு குவார்ட்டர் டர்ன் ரொட்டேட் பண்ணுறேன். குவார்ட்டர் டர்ன் ரொட்டேட் பண்ணால் எதுவுமே ஷேப் அதே திருப்பி சேமாக இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னொரு குவார்ட்டர், அதாவது மொத்தமாக ஹாஃப் டர்ன். இப்போ ஹாஃப் டர்னில் திருப்பியிருக்கேன். ஹாஃப் டர்ன் திருப்பினா எஸ் மட்டும்தான் முதல் இருந்த மாதிரியே இருக்குது. ஸோ எஸ் வந்து ஹாஃப் டர்மில் சேமாக இருக்குது. இன்னொரு குவார்ட்டர் டர்ன் திருப்பினா சேமாக இருக்கா, இது வந்து 3/4 டர்ன், இதுலேயும் சேமாக இல்லை. திருப்பியும் நம்ம கம்ப்ளீட்டாக இன்னொரு ரொட்டேஷன் கொடுத்தோன்னா இருந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி குவார்ட்டர் டர்ன் ஹாஃப் டர்ன்லாம் டர்ன் பண்ணி ஷேப் அதே மாதிரி இருக்கா இல்லை மாறுதான்னு சொல்லி, அந்த லுக் அதே மாதிரி இருக்கா இல்லை மாறுதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம். ஷேப் எடுக்கிறோம். இங்கே ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 2ஆக மடிக்கிறேன். 2ஆக மடித்து 2 சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக்கல்னு அர்த்தம். அதே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக்கல்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்கொயரை மடித்தா எனக்கு 2 ரெக்டாங்கிள் கிடைக்குது. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் ஷேப். ஸோ இது சிமெட்ரிக்கல் ஷேப்.
இப்போ இந்த சர்க்கிள் எடுக்கிறேன். இந்த சர்க்கிளை வந்து நான் ரெண்டாக மடிக்கிறேன். ரெண்டாக மடிச்சிங்கன்னா ரெண்டுமே 2 ஹாஃப் செமி சர்க்கிளாக ஆகுது. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் இன் ஷேப். இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ இதை நான் ரெண்டாக மடிக்கிறேன். இது ரெண்டாக மடித்தா எனக்கு 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கல் இன் ஷேப். இந்த நடுவில் இருக்க லைன் தான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. சென்டராக வச்சு மடிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இங்கே வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரியில் எல்லாத்தையும் மடிச்சிருக்கோம். ஹாரிசாண்டலாக இப்படி மடித்தாலும் ஈக்குவலாக இருக்கும். இப்படி மடிக்கிறேன். இப்படி மடித்தாலும் எனக்கு 2 ரெக்டாங்கிள்ஸ் கிடைக்குது. இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த சர்க்கிளை நான் இப்படி ஹாரிசாண்டலாக மடிக்கிறேன். மடித்தாலும் இங்கே பாதி செமி சர்க்கிள் கிடைக்குது, இங்கே பாதி செமி சர்க்கிள் கிடைக்குது. ஸோ இது வந்து ஹாரிசாண்டல் லைன் ஆஃப் சிமெட்ரி, இது வெர்டிக்கல் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இந்த மாதிரி டயகனலாக மடித்தாலும் சில டைம் வந்து அந்த ஷேப்பை பொறுத்து ஈக்குவலாக இருக்கும். இதையும் டயகனலாக மடித்தா ஒரே ஐடென்டிக்கல் ஷேப்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ஸ்டார் ஷேப் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் எப்படி மடிச்சிங்கன்னா ஐடென்டிக்கலாக 2 சைடும் ஒரே மாதிரி ஷேப் கிடைக்கும்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம சென்டராக மடிக்கிறோம். இப்படி மடித்தோன்னா ஸோ இந்த சைடு 1 2 3 4 கார்னர் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 4 கார்னர் இருக்குது. ஸோ இந்த சைடு 4 கார்னர் இருக்குது. இந்த சைடை திருப்பி பார்த்தாலும் அதே மாதிரி. ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. இந்த ஸ்டார் ஷேப் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. இப்போ இங்கே என்கிட்ட ஒரு ஷேப் இருக்குது. இதை மடித்தா சிமெட்ரிக்கலாக இருக்குமான்னு சொல்லுங்கள். இதை நான் வந்து வெர்டிக்கலாக மடிக்கிறேன். இதை வெர்டிக்கலாக மடித்து நம்ம வெட்டணும்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஆனால் இந்த சைடு வந்து ரெக்டாங்கிள் கிடைக்காது. இது ஒரு குவாட்ரிலேட்டரல் வேறு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. இந்த சைடு இப்படி இருக்குது, இந்த சைடு ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இது சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. சரி, ஹாரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணுறேன். இதை இப்போ ஹாரிசாண்டலாக ஃபோல்ட் பண்ணாலாவது சிமெட்ரிக்கலாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த சைடு என்ன இருக்குது? இந்த சைடு இந்த ஒரு ஷேப் குவாட்ரிலேட்டரல் ஷேப் கிடைக்குது. இது வந்து சிமெட்ரிக்கல் கிடையாது. ஹாரிசாண்டலும் சிமெட்ரிக்கல் கிடையாது, வெர்டிக்கலாகவும் சிமெட்ரிக்கல் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஏசிமெட்ரிக்கல் ஷேப்பு. வேற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்குது. இதெல்லாம் சிமெட்ரிக்கல் ஷேப்பு, இது ஏசிமெட்ரிக்கல் ஷேப். நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே நான் 2 ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதை வந்து 2 லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு இது 2க்கு நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிளில் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ரேன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலர் லைனை ஒரு ரேயும், க்ரீன் கலர் லைனை ஒரு ரேன்னு சொல்லுவாங்க. ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த 2 லைனையும் ஒவ்வொரு ரேன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீன் லைனை ஏன்னு பீன் ரேன்னு கன்சிடர் பண்ணுவோம். இதை வந்து பிசின்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டும் ஏபின்றது ஒரு ரே, பிசின்றது ஒரு ரே. ரே வந்து ஏபி அண்ட் பிசி. இந்த 2 ரேயும் வந்து ஜாயின் ஆகிற இடத்துக்கு பேரை வந்து வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பி தான் வெர்டெக்ஸ். இது 2க்கு நடுவில் ஃபார்ம் ஆகிறத வந்து ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆங்கிள் வந்து ஏபிசி, இதுதான் ஒரு ஆங்கிள். ஏபிசின்னு சொல்லலாம், இல்லை சிபிஏன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு. ஸோ ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வச்சிருக்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். இந்த 2 ரேக்கு நடுவில் இருக்கிறது வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரிஸ் இருக்கும். இப்போ இதுவே நான் வந்து கொஞ்சம் இந்த 2 ரேக்கு நடுவில் இருக்க ஆங்கிளை கம்மி பண்ணுறேன். இப்படி கம்மி பண்ணால் இது வந்து அக்யூட் ஆங்கிள், லெஸ் தென் 90 டிகிரி இருக்குது. ஸோ இது அக்யூட் ஆங்கிள். இதுவே இதை நான் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். 2 இதுக்கும் இருக்கிற இடைவெளியை ஜாஸ்தி பண்ணோன்னா, இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸை ஜாஸ்தி பண்ணோன்னா இது என்ன ஆங்கிள்? இது வந்து ஒப்டியூஸ் ஆங்கிள். இது 2யுமே ஒரே லைனில் வைக்கிறேன். ஸோ இதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிறது 180 டிகிரி ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். ஸோ இந்த ஊதுபத்தி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரியில் இருக்குது. இதுவே இந்த ஸ்ட்ரா எடுக்கிறீங்க, இந்த ஸ்ட்ரா வந்து இப்படி ஃபோல்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரா குடிக்கும் போது இப்படி ஃபோல்ட் பண்ணி குடிக்கிறீங்க. ஸோ ரைட் ஆங்கிளில் வச்சு குடிக்கிறீங்க. நெயில் கட்டருக்கு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க நெயில் கட்டர் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா அக்யூட் ஆங்கிள். இது வந்து லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அக்யூட் ஆங்கிள். துணி காய போடுற கிளிப்பு அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் இருக்கும்.
இப்போ இந்த இடுக்கி பார்க்குறீங்க, இந்த பாத்திரம் எடுக்கிற இடுக்கி பார்க்குறீங்க, இது வந்து obtuse ஆங்கிள் மேக் பண்ணும். இந்த ஆங்கிள் வந்து obtuse ஆங்கிளாக இருக்கும். பாத்திரத்துக்கும் இதுக்கும் நடுவில் greater than 90 டிகிரியாக இருக்குது. ஸோ இது obtuse ஆங்கிள் மேக் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.